அங்க இந்த பாம்புகள் நிறைய இருக்கு. அங்கே குருநாதர் அங்க உட்கார சொல்லி அந்த இழைகள் எல்லாம் தெரிய சொன்னார். இதை போல நாம் முருகன் பிரம்மாவை சிறப்பிடித்தார். முருகன் யாரு? பிரம்மாவை சிறப்பிடித்தார். இப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒரு வெப்ப காந்தம் ஒரு ரோஜாப்பூலிருந்து வரக்கூடிய மனத்தை அது இழுத்து கவர்ந்து கொள்ளுகின்றது. அப்போ அந்த மனத்தை அந்த கவர்ந்து கொண்ட பின் அதனுடைய மனத்தை வீசி அந்த அலைகளாக செல்லுகின்றது. இப்ப இதை போல நாம் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நிலைகள் உருவாகின்றது. இதை போல ஒவ்வொரு சந்தர்ப்பம் ஒரு பொருளுடன் ஒரு பொருள் சேர்க்கப்படும் போது ஒவ்வொரு பொருளுடைய தன்மைகள் உருவாகின்றது. இது இயற்கை. இதை போன்ற நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி இன்னைக்கு என்ன செய்யற விஞ்ஞானத்துல எத்தனையோ செடிகளை மாற்றி இருக்கிறோம், எத்தனையோ உடலுடைய மாடு ஆடுகளை இனங்களை மாற்றி இருக்கிறோம், இன்னைக்கு செடி கொடிகளுடைய உணர்வுகளை மாற்றி இருக்கிறோம். ஆக இந்த இயற்கையை விளையக்கூடிய அத்தனை சக்தியும் இந்த மனித உடலுக்குள் நாம சிருஷ்டிக்கின்ற மாதிரிதான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். ஆக ஒரு உணர்வுக்குள் நாம இப்போ சாதாரணமா நாம ஒரு தவறு செய்கிறான் அப்படிங்கிற போது அந்த தவறான உணர்வை நான் எடுக்கின்றேன், அல்லது இப்ப நான் ஒரு பொருளை நான் உருபெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அப்ப அந்த எண்ணத்தை நான் சுவாசித்து உயிர் ஏற்பட்ட உடனே பிரம்மம். அப்ப அந்த பிரம்மத்தினுடைய தன்மைகள் என் உடலுக்குள் செல்லுகின்றது பிரணவம். அப்போ என் உடலுக்குள் சென்ற உடனே அதனுடைய நிறைவை கொண்டு நான் செயல்படுத்துகின்றேன். ஆக பிரம்மா உருவாக்குகின்ற நம் உயிரின் தன்மை இது பிரம்மம். ஆக நாம எண்ணி மணி என்ற ஆறாவது அறிவு நான் இதை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். இந்த உணவின் தன்மையின் உணர்வுக்குள் செலுத்திய உடனே அந்த சந்தர்ப்பத்தை நிகழ்த்தி நான் அதை செயல்படுத்துகின்றேன். ஆக இந்த மனிதன் உருவரும் சக்தி பெற்றவன் என்ற நிலைக்கு அங்க மெய்மொழியின் தன்மையை இந்த மனிதனுக்கு காட்டினான். தான் முருகன் பிரம்மாவை சிறப்பிடித்தான். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சிவனுக்கு ஓயினான். யாரும் முருகன், உடலான சிவன். ஆக இந்த உடலுக்குள் நின்று இந்த ஆறாவது அறிவு இது என்னென்ன பொருள், ஒரு பொருளுடன் ஒரு பொருள் மோதும் போது இப்ப நமது பூமி சுத்துகின்றது, சுத்தும் போது மோதும் போது ஏற்படக்கூடியதான் பிரணவம். இப்ப நாம சுவாசித்து நாம் உயிரிலே பட்டு அந்த உணவின் தன்மை நாம ஜீவ அலைகளாக இயங்குவதுதான் பிரணவம் என்ற இந்த தத்துவத்தை உடலான சிவனுக்கு காது வழியே சொல்லுகின்றார். ஆக நாம் சுவாசித்த உணவுடைய நிலைகள் ஒளி அலைகளாக பட்ட பின் இந்த உணவின் தன்மை இந்த செடிகளை பற்று இந்த சிவனுக்கு தான் தவப்பஞ்சாமி என்று இங்கு கதை எழுதுவார்கள். ஆக நாம் மனித உடலுக்குள் இந்த ஆறாவது தன்மையை தான் சுவாசித்து தான் உயிரிலே பட்டு இந்த உணவின் எண்ணத்தை நாம் மூச்சாக வெளியிட்டு இந்த உணவின் காந்த அலைகளில் பட்டு நம்ம செவிகளிலே பட்டு அந்த ஒளியின் தன்மை கொண்டு நாம காதை போட்டிட்டு நீங்க பேசி பாருங்க, சிந்தனை செய்ய முடியுமோ? ஆகினால்தான் சிவனுக்கு ஏவினான். ஆக தன் உணர்வின் எண்ணத்தை தான் சுவாசித்து வெளியிட்ட உணர்வின் தன்மை தன் செவிகள் கொண்டு அந்த உணர்வின் நிலைகளை செயல்படுத்தும் தன்மை தான் ஆறாவது அறிவு. இந்த உடலிலே தவப்பஞ்சாமி இருந்து உடலிலே தன் நிலையை அறிந்து தனக்கு வேண்டிய நிலைகளுக்கெல்லாம் பக்குவப்படுத்தும் நிலை பெற்றவன் தான் சிவனுக்கு ஓகினான் என்ற நிலைக்கு தவப்பஞ்சாமியில் இப்படியெல்லாம் உண்மையை சொல்லி கொடுத்திருக்கிறான். அதை நாம் புரியல. ஆக முருகன் என்ன செய்தான்? வள்ளி தெய்வானை 2 மனைவி, கண்ணனுக்கு 2 மனைவி. நம்ம கண்ணன். ஆக கண்ணுக்குள் இருக்கக்கூடிய கருவிலே ருக்மணி. ஆனா கருவில் என்ன செய்ய ஒருத்தர் படத்தை பார்த்த உடனே தப்பு செய்யறாங்க, கல்ல பார்த்தோன்னா அவங்களுக்கு காமிக்கிறது. அப்ப கருவிலில் பட்ட உடனே இதுக்கு பேர் ருக்மணி. ஆனால் அங்கே சந்தர்ப்பம் வெளியில வரக்கூடிய அலையை இழுத்து எனக்குள் சுவாசிக்க செய்து என் உணர்வுக்குள் செய்ய சத்தியபாமா. அவன் சண்டை போடக்கூடிய உணர்வு உண்மையான நிலையை எனக்குள் அந்த உணர்வை எடுத்து உணர்த்துகின்றது சத்தியபாமா. ஆக கண்ணுக்கு 2 சக்தி. ஆக ஒரு மனைவியா காட்டினான். அதே போல இங்க என்ன செய்யறாங்க? முருகனுக்கு இச்சாசக்தி, கிரியா சக்தி. என்ன இச்சாசக்தி? ஆசைக்கு ஒரு மனைவி, அன்புக்கு ஒரு மனைவி தான் சொல்றான். இச்சாசக்தி கிரியாசக்தின்னு நான் சொல்லுகின்றன தவிர அந்த அவர்கள் சொன்ன பேருண்மையுடைய நிலைகள் அதாவது வள்ளி வலிமை மிக்க சக்தி. நாம் உடலிருந்து வரக்கூடிய ஆறாவது அறிவு. இப்ப நாம் என்ன செய்வோம்? வள்ளி எங்க இருக்கிறோம்? தென்னங்காட்டில் காவல் இருக்கின்றது. அப்ப தென்னங்காட்டில் காவல் இருக்கும்போது என்ன ஆகின்றது? தான் விளைவித்து மற்ற குருவிகளை கொட்டி சாப்பிட்டு போகாம அது பாதுகாக்கின்றது. அதே போல இந்த உடலான நிலையை மனித உடலின் தன்மையை நாம் எத்தனையோ கோடி சரியையை எடுத்து இந்த திணையான நல்வினையை நமக்குள் சேர்த்து இருக்கக்கூடிய நிலையை இது காக்கும் நிலையான
இப்ப தென்னங்காட்டிலே காவல் காத்திருந்து குருவி எப்படி விரட்டுகின்றது, இதை போன்று நமக்குள் இந்த உடலை வளர்த்து நல்வுணரை காக்கக்கூடிய இந்த உணர்வை நாம சுவாசிக்கும் போது நாம் உயிரிழப்பட்டவன் என்ன செய்வது, நாம் எதை சுவாசிக்கின்றோமோ நாம் சுவாசித்த நிலையை உயிரிழப்பட்டவன தெய்வ ஆணை. நாம் சுவாசித்தது இந்த உடல் என்ன செய்வது, அந்த தெய்வ ஆணை நமக்குள் அது தெய்வம் மாறி அந்த ஆணைப்படித்தான் நாம செயலாக்குகின்றது. இதான் வள்ளி தெய்வ ஆணை. அதுல வள்ளி திருமணத்தில் இன்னொன்று காட்டிருக்கிறாங்க. விநாயகர் என்ன செய்யறாரு, அண்ணன், இது விநாயகர். ஆக அதிலிருந்து தோன்றிய 6வது அறிவு என்ன செய்யுது, இந்த சக்தி. இந்த 6வது அறிவான சக்தியை தான் இந்த விநாயகர் என்ன செய்யறாங்க, இந்த காப்பாற்றும் அலைகளாக இருந்து இந்த சக்தி நீ கல்யாணம் செய்து கொள், உன்னை காத்துக்கொள்ளக்கூடிய உணர்வா இது எடுத்துக்கொண்டு உடல் வந்து அந்த சக்தியை காற்று வந்து வள்ளித்திரமணத்தில் சுத்தமா காட்டுறாங்க. பச்சையாவே காற்று அதை உணர்ந்து கொள்வார் யாரும் இல்லை. அது இந்த உடலின் தன்மையை அப்படி பாகம் பாகமா பிரிச்சு தெளிவான நிலைகள் காட்டியிருக்கிறார். ஆகையினாலே இதை போல நாம் இந்த 6வது அறிவின் தன்மை நாம் பிரம்மாவை சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றது. ஆகவே ஆதி சங்கரர் கோலமா மகரிஷின் உடல்ல இருந்து நம்மளுக்கு காட்டியது போல அத்வைதம், நாம் காற்றில் இருக்கக்கூடிய நல்ல உணர்வுகளை நல்லதை நாம் சுவாசிச்சு இந்த சுவாசித்தின் தன்மை நமக்கு பிரம்மமாக்கி பிரணவமாக்கி நமக்கு அந்த தெய்வ நிலைகள் பெற செய்வதுதான் அந்த ஆதிசங்கருடைய தத்துவம். ஆக நமக்குள் துவைதம், நமக்குள் அந்த துவைதம் என்பது ஒளி சரீரம், அந்த மெய்ஞானியுடைய உணவை நமக்குள் எடுத்து நம் உயிராத்மா துவைதம் ஒளி சரீரமாக மாற்றும் இந்த நிலை. ஆகையினாலே நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆதிசங்கருடைய தத்துவத்தை நாம் பெறுவதற்கு நான் இன்னொருவர்களும் எதற்காக வேண்டி வர சொன்னேன் என்றால், அந்த மெய்ஞானியுடைய அறிவொளியை இன்று நான் ஜபத்திலிருந்து உங்களுக்குள் பதிவு செய்திருக்கின்றேன். இந்த பதிவின் தன்மையை நீங்கள் இனி வளர்த்துக் கொள்வதில் தான் இருக்கின்றது. மனிதனா பிறப்பது மிக மிக அபூர்வம். இதிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் உலகம் அது எப்படி எந்த நிமிஷத்திலேயும் அலைகள் தவறிவிட்டால் மனிதனுடைய உணர்வு அலைகளை கம்ப்ளீட்டா இன்னைக்கு நம்முடைய சிந்தனையே இன்னைக்கு ரேடியோ அலைகள் போயிட்டாலும் பரவாயில்ல, நாம எந்தெந்த டிவியிலிருந்து நிறைய கேட்டோமோ இந்த உணர்வை நாம சுவாசிச்சு உயிரிலே அந்த அதிர்வுகள் பிரேசர் கதிர் இயக்கத்தை அன்னைக்கு ரேடியோ டிவி அலைகளுடன் கலந்து விட்டால் போறோம், நாம வீட்டில் இருந்த மாணிக்கு நம்ம சிந்தனை இழந்து விடுவோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞான நிலைகள் நட்சத்திர போர் என்ற முறைகளுக்கு ஒவ்வொரு விஞ்ஞானியும் கொண்டு போய் விட்டான். இன்னைக்கு அணுகுண்டுகளையும் மற்றவர்களையும் இப்ப தகர்த்தெறிகின்றான். ஆனால் நீங்க எந்த வகையிலும் தகர்த்தெறிந்தாலும் இன்னைக்கு பூமிக்குள் தரைக்கடியில வெடித்திருந்தாலும் இந்த விஷத்தின் தன்மை நீருக்குள் கலந்து இந்த விஷத்தின் தன்மை பூமிக்குள் படர்ந்து கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை போன்று நாம் பூமிக்கு வெளியிலே விட்டு அவங்க வெளியிட்டிருந்தாலும் இந்த உணரும் சத்து அந்த நாம பூமியை சுத்தி இன்று ஓசான் தரை என்று சொல்லுகின்றார்களே, இந்த பூமி நாம் முதலில் நம்மளுக்கு பாதுகாப்பதற்கு சூரியனிலிருந்து வரக்கூடிய அதாவது என்னமோ இங்கிலீஷ் சொல்றாங்க, வாயில வரமாட்டேங்குது, அந்த இதை வந்து இதை எதிர்த்து அது வெளி எப்படி சூரியன் தனக்கு அது வெளிப்படுத்தும் அலைகளின் விஷத்தன்மை எல்லாம் வெளியில ஒதுக்கிவிட்டு தனக்கு உணர்வின் தன்மை தான் ஒளியா மாற்றி எடுத்துக் கொள்கின்றதோ அதை போன்று அது வெளிப்படுத்தும் விஷத்தன்மைகள் பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டு அது மற்ற கோள்களோடு உறப்பும்போது நமது பூமி அங்கு ஊடுருவி செல்லுகின்றது. ஆனால் ஊடுருவி செய்யப்போது இது சுத்தும் நிலைகள்ல இதில் ஏற்படும் காந்தத்தாலே அது அந்த விஷத்தன்மையுடைய நிலைகள் மாய்த்து அது பகுதி உள்ளே சென்று பகுதி வெளியிலே செல்லுகின்றது. ஆக இது ஓடும் சுழற்சி நிலைகளில் இது சுழற்றும் நிலையில் பகுதி உள்ளே வந்தாலும் பகுதி வெளியிலே செல்வதை மீண்டும் அந்த சூரியனுடைய காந்த அலைகள் இந்த விஷத்தின் தன்மையை நாம் எப்படி பூமிக்குள் காந்த அலைகள் மற்ற தாவர இனசத்தை வளர்த்துக் கொள்கின்றதோ இதே மாதிரி பிரபஞ்சத்தில் அந்த காந்த அலைகள் இந்த விஷத்தின் தன்மை ஒதுங்குவதெல்லாம் அதை மாற்றி 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 அதை இழுத்து வைத்துக் கொள்கின்றது. அப்பொழுதுதான் இந்த பூமிக்கு இந்த விஷத்தின் தன்மை வராதபடி அந்த விஷத்தின் தன்மை அலைகள் வர 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 அந்த காந்த அலைகள் கவர்ந்து பெரிய அடுக்காக வைத்திருக்கின்றது. ஆக சூரியனுக்குள் அது வெளிப்படுத்தும் போது அலைகளா மாற்றி தான் வெளிப்படுத்தும் மற்றதை மாற்றிவிட்டு தன் ஒளியின் சுடராக மாற்றுவது கொண்டு அதே அலைகள் நாம பூமியுடைய நிலைகள் வந்தவுடனே இதனுடைய தன்மைகள் நாம் வேற மற்ற விஷமான பெரும் பாறைகளோ மற்ற அலைகளோ இந்த ஓசான் தரைக்குள் வந்துவிட்டால் அந்த விஷமான தன்மை இது கரைத்து அதை அலைகளாக மாற்றி பெரும் பெரும் பாறைகளையும் மற்ற விஷத்தன்மையை அவரோடு விஷம் தனக்குள் கவர்ந்து கொள்கின்றது. பெரும் பாறைகளாக ஊடுருவி மற்ற இவைகள் அதாவது ஜீவனற்ற நிலைகள் பல பொருள்களாக உருவாகி இந்த விஷத்தின் தன்மை விண்ணிலே விண்கற்கள் எத்தனையோ பெரிய மலைகளாக உருவாகின்றது. அப்ப அந்த ஓசான் தரைக்கு மத்தியில் வந்தவுடனே இந்த விஷ அலைகள் அதை கரைத்து நமக்கு ஒன்றும் ஆபத்து விளைக்காத நிலைகள் இருக்கின்றது. இது இன்று விஞ்ஞானிகள் சொல்வது ஓசான் தரை, அன்று விஞ்ஞானிகள் சொல்வது ஓங்கார காளி.
நாம் பூமி சுழலும் போது ஏற்படக்கூடிய அந்த வெப்ப காந்தத்தின் நிறைகள் கொண்டு அந்த திரையின் தன்மையை தனக்குள் விஷத்தின் தன்மையை அங்கு நிறுத்தி அது அந்த விஷத்தின் ஆற்றலுடைய நிறைகளை வெளிப்படுத்தி அது காலியாக நின்று நமக்குள் அது பெரும் பெரும் பாறைகள் வந்தாலும் அது அந்த அசுரர்களை அழித்து நம்மை ரட்சிக்கின்ற ஓங்கார காடி அசுரர்களை அழித்து நம்மை ரட்சிக்கின்றான் என்ற பேருண்மையுடைய நிலைகள் என்று சொன்னார்கள். ஆகவே இதையெல்லாம் நமது பூமியுடைய தத்துவத்தை அந்த விஞ்ஞானிகள் சொன்னார்கள். இந்த விஞ்ஞானிகள் சில இவைகளை சொல்லுகின்றோம். இந்த விஷத்தின் தன்மை கொண்டு இந்த விஷத்தால் இன்னைக்கு அணு கதிரியக்க பொறிகளை அதை இதை தடுத்து நிறுத்தியுடனே இன்னைக்கு விஷ அலைகள் பெரும் பகுதி இன்னைக்கு விண்ணிலே ஏவப்பட்ட இவங்க பரிசித்து பார்த்த அந்த அணுவிய சக்திகள் அந்த மேலே பறந்து நம்ம பூமிக்குள்ளும் வந்து கொண்டு இந்த பூமியை நச்சுத்தன்மையாகிற நிலைமையோடு மட்டுமல்லாதபடி இன்னைக்கு பிரபஞ்சமே இன்னைக்கு நச்சுத்தன்மையாக மாறக்கூடிய நிலை வந்துவிட்டது. நான் இந்த பிரபஞ்சத்துக்குள் இனி மனித இனமே அவன் உருவரும் தன்மையை இனி இழக்கும் சக்தி வந்துவிட்டது என்று நாம் சொல்லுகின்றான். சந்திரனிலே சென்று சந்திரனில் இருந்து இன்னைக்கு செவ்வாய்க்கு பக்கத்திலே செவ்வாய்க்கு ஒரு சந்திரன் உண்டு. அந்த செவ்வாயினுடைய சந்திரனில் இருந்து இன்னைக்கு செவ்வாய்க்குள்ளுக்கு இறங்கி அந்த செவ்வாயிலிருந்து பல சக்திகளை நாம் பெற முடியும் என்று அங்கே போய் மனிதன் சுவாசிக்க முடியும் என்று சொல்லுகின்றான். நாம சாஸ்திர விதிப்படி இன்னைக்கு முருகனுடைய நிலைகள் எது? முருகனுக்கு செவ்வாய் செவ்வாய் என்று சொல்வார்கள். ஆக நாம் மனிதனுடைய உணர்வுடைய நிலைகளுக்கு செவ்வாய்க்கோளிலிருந்து வரக்கூடிய உணர்வின் அலைகள் தான் ஞானகாரகன், அதாவது ஞானத்தை வெளிப்படுத்தி சொல்லும் நிலைகள் அந்த செவ்வாய்க்கோளிலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வின் ஆற்றல்கள் தான் அங்கே வருகின்றது. ஆனால் அந்த உணர்வின் அலைகள் பலவாறு கலந்து அந்த உணர்வின் ஆற்றல் கொண்ட நிலைகள் கொண்டுதான் நாம் இந்த மனிதனுடைய நிலைகள் கொண்டு எல்லாவற்றையும் சமைத்து இந்த உணர்வின் ஆற்றலை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த ஞானகாரனுடைய நிலைகளை இந்த விஞ்ஞானிகள் அங்கு ஊடுருவி விட்டால் அந்த விஞ்ஞானத்தின் தன்மை கொண்டு அந்த செவ்வாய்க்கோளுக்குள் இவருடைய விஷத்தின் தன்மையும் இந்த அணு கதிரியக்க தன்மை செலுத்தி விட்டால் அதே போன்று செவ்வாயிலிருந்து வரக்கூடிய நிறைகள் செவ்வாய் சந்திரனுக்குள் செவ்வாய்க்குண்டான அந்த 4 கோள்கள் உண்டு. அந்த 4 கோளுக்குள் இவன் இட்டும் இந்த விஷத்தன்மையுடைய நிலைகள் இதுதான். அதாவது இந்த பேர் வரும் இதுதான் கதிரியக்கம் அணுக்களுடைய தன்மையை அங்கு செவரோட செய்து அவருடைய நிலைகள் மாற்றிவிட்டால் இந்த பிரபஞ்சம் நமது பூமி சூரியனிலிருந்து 4வது அர்க்கம் 3வது இருக்கின்றது. ஆக அதிலிருந்து வரக்கூடிய தன்மைகள் அனைத்துமே நச்சுத்தன்மையாகி மனிதன் ஆரம்ப கால நிலைகளை எப்படி ஆனானோ அந்த மிருகத்துக்கு ஒத்த நிலைகள் இருந்தானோ அதே போல சிந்தனை குறைந்த நிலைகளுக்கு மனிதனுடைய நிலைகள் மிச்சம் இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலை ஆகிவிடும். ஆக இந்த மனித உருவுடைய நிலைகள் உருமாறும் தன்மை வருகின்றது. அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆதிசங்கரரும் கோலமா மகரிஷியும் அந்த அரசனுடைய நிலைகள் வந்தாலும் அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலைகள் கொண்டு நாம் அதன் வழிகளை பின்பற்றி நாம் இதை இப்ப இருந்தே நீங்க இதை செயல்படுத்திக் கொள்ளுங்கள். அது செயல்படுத்திக் கொள்வதற்குத்தான் இந்த ஒருத்தர் வேறு எங்கேயும் நீங்க பூஜிக்க வேண்டியதில்லை. தாய் தகப்பனை நாம் சொன்ன முறைப்படி சூரியனை காந்த சக்தி இருங்கள். தாய் தந்தை நீங்க வணங்குங்கள். அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் என்று இயங்குங்கள். வாரத்தில் ஒரு நாள் கூட்டு குடும்ப தியானம் இருந்துங்கள். மூதாதை இறந்தவருடைய உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்திலே செலுத்துங்கள். அந்த சப்தரிஷி மண்டலத்திலிருந்து நாம் சொல்லும் முறைப்படி நீங்க எடுங்கள். இந்த வித்தின் தன்மையை உங்களுக்குள் கிடைக்கச் செய்வதற்கு எத்தனை வழிகள் உங்களுக்கு வகுத்துக் கொடுக்கின்றோம். இதன் வழிகொண்டு இந்த துரித காலத்துக்குள் 96க்குள் நீங்கள் இதை செயல்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள். ஆக இந்த மந்திரம் யந்திரம் யாகங்கள் மற்ற நிலைகள் அதையெல்லாம் இதனை செய்து நீங்க நிவர்த்தியாகும் என்றால் நாம் இன்னும் எங்கேயே சொல்லுகின்றோம். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நீங்க மேலுவதற்கு இந்த விஞ்ஞான உலகத்திலே கம்ப்யூட்டர் அலை என்ற நிலையை கொண்டு நாம் இதற்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டர் அலைகளுக்கு பெயர் கிடையாது. இன்னைக்கு நாம் எந்தெந்த ரேடியோ டிவிகளை நாம் கேட்டோமோ இந்த உணர்வின் நிலைகள் மனித உடலுக்குள் சென்று இதை விளைய வைத்து இந்த உணர்வின் நிலையை நாம் பேசும் பேச்சு நாம் எடுத்துக்கொண்ட சாமர்த்தியமான இந்த உணர்வுகள் மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட சூட்சம உணர்வுகள் மனிதன் மூளைக்குள் எடுத்து மனிதன் மூளை என்று சொல்லுகின்ற